ஒன்னாச்சு, ரெண்டாச்சு, மூணாச்சு, முடிவு எட்டியாச்சு. மாப்பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு நாங்க ஒண்ணு ஆப்பிரிக்க கண்டத்துல பிறக்கல, நாங்க அமெரிக்க கண்டத்துல பிறக்கல. உனக்கு என்ன வீரம் இருக்குமோ, என்ன திமிரு இருக்குமோ, என்ன ஆணவம் இருக்குமோ, அதை விட 1000 மடங்கு வேலை படைத்தவர்கள் நாங்களும் என்பதை ராமதாஸ் கும்பல் உணரும். தைலாபுரத்தில் உட்கார்ந்துகிட்டு போன போட்டு அதை செய்ய இதை செய்ய சொன்ன உடனே செய்திட்டவர்கள் கதையெல்லாம் இப்ப என்னாச்சு? வைத்தி இன்னைக்கு எந்த நிலைமையில தள்ளப்பட்டு கூடி குறுகி அமர்ந்திருக்கிறார். இந்த கட்சியுடைய முன்னணி பல நிர்வாகிகள் இன்னைக்கு எந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். ராமதாஸ் தேவைப்படுகின்ற போது அவர்களை பயன்படுத்துவார், தேவை முடிந்தவுடனே கருவேற்புரை விட மோசமாக தூக்கி எறிவார். சாமிதுரையை தூக்கி எறிய போகிறார் என்ற உடனேயே சாமிதுரை 10 வண்டிகளிலே வந்து அருமை செயலாளர் மாவட்ட செயலாளர் சாமிநாதன் வீட்டுக்கு வாசலிலே வந்து நீ கல்லிருந்து விட்டு செல்கிறாய். நான் கேட்கிறேன், இதைத்தான் ராமதாஸ் உனக்கு கற்றுத் தந்திருக்கிறாரா? அல்லது நீங்கள் பேசுகிற வன்னிய சத்திரிய வம்சத்தின் வீரம் இதைத்தான் கற்றுத் தருகிறதா? போர்க்களத்திலே நீ சொல்லுகின்ற வன்னிய சத்திரிய காமராஜத்தில் உதித்த எந்த வீரர்களாவது அந்த வீரர்களின் வீட்டில் இருக்கிற எதிரிப்படையை முற்றுகையிட்டு கைப்பற்றிருந்த போது கூட அங்கு இருக்கிற பெண்களை பார்க்க கூட மாட்டார்கள். அதுதான் உண்மையான மானமுள்ள சத்தியனுக்கு பிறந்த மரபு. ஆனா நீனே என்ன செஞ்சிருக்கிற? அருமை தம்பி பதத்தினுடைய மனைவி தேவி 7-8 மாத நிலவாதி கற்பனை கல்லெறிஞ்சிருக்கீங்க. அங்க வந்து எஸ்பி ஏற்று கேட்ல நின்று தடுத்து வேண்டாம் பிரச்சனை எல்லாம் குடிச்சிருக்கீங்க கலந்து போகணும்னு சொல்ற அவரை நீங்க கல்லாலை கட்டாலை அடிக்கிறீங்க. சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் பிரச்சனை வேண்டாம் அமைதியா போங்க சொல்லியிருக்கிறார். மீறி கல்லெறிஞ்சிருக்கிறீங்க, ரவுடித்தனம் பண்ணிருக்கீங்க, குடிச்சிட்டு கலாட்டா செய்திருக்கிறீங்க. நீ உண்மையிலேயே இலக்கணம் போல வீரனா இருந்தா ராமதாஸ் உன்னை அப்படி திட்டமிட்டு அனுப்பி வைத்தார்னா தேவி புலி 4 புலி சந்திப்பதற்கு கலந்து நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனா எங்க வீட்டு பெண்கள் மீது கை வைத்தால் ஏற்கனவே வச்சவன் இப்ப உயிரோடு இந்த மாவட்டத்தில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது பெரியவர்களுக்கு தெரியும். சாமிநாதன் இல்லாத போது உங்களால் ஏவி விடப்பட்ட தூண்டி விடப்பட்ட ஒருவன் சாமிநாதனுடைய துணைவாரிடத்திலே அவதூறாக பேசிய குற்றத்திற்காக அவருக்கு என்ன தண்டனையை இயற்கை தந்தது என்பது இயற்கை தந்தது எங்க சாமிநாதன். இன்னைக்கு அதே சாமிநாதனுடைய சகல என் கட்சியுடைய மாநில இளைஞர்களுடைய துணை பொறுப்பாளர் அவருடைய திருமணத்திற்கு கூட என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. நான் சிறைப்படுத்தப்பட்டிருந்தேன். கண்டிப்பாக பகுத்தனுடைய குழந்தை செல்வத்திற்கான பிறந்த தேதி ஒரு விழாவாக கொண்டாடுகிற ஒரு சூழலில் நீங்க அழையுங்கள், நான் வருகிறேன், வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் பகுத்தறிவு என்னுடைய திருமணத்திற்கு நீங்க வரவில்லை என்றால் என் தங்கையின் திருமணத்திற்காவது எப்படியாவது வந்துவிடுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு அந்த திருமணம் ஏற்கனவே பகுத்தறிவு திருமணத்தில் நாம் கலந்து கொள்ள முடியவில்லை. இந்த திருமணத்திலாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த குடும்பத்தை வந்து வாழ்த்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டுடைய காவல்துறை சட்ட ஒழுங்கு டிஜிபி இருந்து நேர்மையான உளவுத்துறை உயரதிகாரிகள் இருந்து திருச்சி மண்டலத்துடைய ஐஜியிலிருந்து இந்த அரியலூர் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி வரையில் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் அமைதி காக்கிறோம். தலைமையில செயலாளர்கள் வேண்டுகோள் வைத்து பேசியது போல் நான் கேட்கிறேன், எங்கள் பகுத்தறிவுடைய மனைவி தேவி உருட்டுக்கட்டையை கையில் எடுத்து வந்து இந்த பேடிப்பைகளை அடிப்பதற்கு முயற்சித்தாரா? சாமிநாதனுடைய தாய் அப்படி நடந்து கொண்டாரா? சாமிநாதனுடைய மனைவி மேற்படி எதிரி கும்பலை உருட்டுக்கட்டையால் தாக்கினார்களா? எதற்காக எங்கள் குடும்பத்துடைய பெண்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறீர்கள்? நீங்க அப்படி பதிவு செஞ்சு எங்க குற்றவாளி கூண்ட ஏத்த நீங்க நினைச்சிருந்தா செய்யாத குற்றத்திற்கு சிறை செய்ய மாட்டார்கள். என் தங்கைகள் செய்துவிட்டு சிறை செல்வதற்கு சென்னாமலை பல சென்னாமலைகள் இருக்கிறார்கள்.
உங்களுக்கு மனசாட்சி இல்ல? ஒரு தீபாவளி ஆண்டுக்கு ஒரு நாள் மக்கள் கொண்டாடுகிற ஒரு நன்னாளில் குழந்தை செல்வங்களோடு தன்னுடைய வீட்டின் வாசலில் தன்னுடைய இடத்தில் வெறும் மத்தாப்பு படுத்திக் கொண்டிருக்கிற குழந்தைகளை பார்த்து உங்கள் வீரத்தை காட்டுகிறீர்கள். சாமியார் 6 மாதத்திற்கு மேலாக மோசமான விபத்து ஏற்பட்டு முதுகெலும்பு முழுவதுமாக உடைந்து அவருடைய தேவைகளை கூட அவர் பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் இருவர் உதவியோடு அவர் வீட்டிலே மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். 2 நிகழ்ச்சிகளில் தான் அவர் பொது நிகழ்ச்சிகளிலே காரணம் சென்று அமர்ந்து கொண்டு அக்கா சந்தாமரை அவர்களை வைத்து ஒரு கொடியேற்று நிகழ்ச்சி. வேறு இந்த 8-9 மாதங்களில் அவர் கொரோனா காலத்தில் எந்த பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளவில்லை. அப்படி இருக்கின்றவர்கள் மீது இன்றைக்கு 307 596/2 சாமிநாதனும் பகுத்தறிவும் முரட்டு கட்டைகளால் மேற்படி அவர்கள் வட்டியில் ஒழிக்கிறார்கள் என்று பிபி ஆக்ட். காவல்துறை கண்ணீரோடு நடந்து கொள்ளுங்க, தர்மத்தோடு நடந்து கொள்ளுங்க, நீதியோடு நடந்து கொள்ளுங்க. சாமிநாதனோ பகுத்தறிவோ இங்க இருக்கிற தமிழரோடோ இங்க என்னுடைய தலைமையை ஏற்றிருக்கிற எந்த ஒரு கட்சியுடைய ஒன்றிய செயலாளர்களோ மாவட்ட செயலாளர்களோ மாவட்ட தலைவர்களோ யாரும் வழக்குக்காக சிறை செல்வதற்காக பயப்படுவர்கள் அல்ல. செய்யாத குற்றத்தை செய்ததாக நீங்கள் பொய் வழக்கு போடுவீர்களானால் நாளை என் தோழர்கள் செய்யாத குற்றத்திற்காக தீண்டாச்சல் வாங்க வேண்டும். அனைத்து ஒருக்காக வண்டிகளுக்காக அனைத்து ஒருக்காக பிபி டாக்டர் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இதை செய்துவிட்டு ஒரு நாள் சிறைக்கு செல்வதற்கு தயாராக இருந்தால் உங்களுக்கு தான் தலைவலி. நான் வருத்தப்பட்டேன். பாவம் தீபாவளி அதுவுமா எத்தனை 100 போலீஸ்காரர்கள் தங்கள் புள்ள கொண்டாடியோட தீபாவளி கொண்டாட முடியாம ஒரு குடும்பத்தோட அந்த வீட்டில் அந்த இரவு கழிக்க முடியாம ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு பல டிஎஸ்பிகள் பல ஏடிஎஸ்பிகள் பல ஏஎஸ்பிகள் பாட்டுக்கு எஸ்பி டிஐஜி எத்தனை கணக்கான அதிரடிப்படை வீரர்கள் எல்லாரும் இந்த பகுதியை சுற்றி முற்றுகையிட்டு இருக்கிறார்களே. அவர்கள் எல்லாம் குடும்பம் இருக்குது, புள்ள குட்டி இருக்கு. அது ஒரு நல்ல நாளாச்சு. இந்த நாள்ல இந்த மாதிரி நடந்து விட்டதே என்று நான் கவலைப்பட்டேன். இப்போதும் கவலைப்படுகிறேன். நான் வருகிறேன் என்பதற்காக 100கணக்கான காவலர்கள் வழி முழுவதும் எனக்கு காவலா அல்லது எங்கள் தோழர்களை மிரட்டுவதற்காக நிறுத்தப்படுகிறதோ தெரியவில்லை. ஆனால் எதற்காக நிறுத்தியிருந்தாலும் இத்தனை காவலர்கள் வெயிலில் நிற்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இத்தனை காவல்துறையினுடைய ஏஎஸ்பி ஏடிஎஸ்பி எஸ்பி காலை அங்கே காலையில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். திருச்சி மண்டலத்துடைய ஐஜி பேசிக் கொண்டிருக்கிறார். எங்கள் டிஸ்ட்ரிக்டுடைய காவல்துறை எஸ்பி இருந்து டிஎஸ்பி இருந்து பாதுகாப்புக்கு வர டிஎஸ்பி இருந்து இந்த வழியாக கொஞ்சம் வந்துருங்க, கொஞ்சம் இந்த வழியாக வந்துருங்க, வேற எது நிகழ்ச்சி வேண்டாம் என்று அந்த அன்பான வேண்டுகோள். நான் பல பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறேன், பல கூட்டங்கள்ல சொல்லியிருக்கிறேன். ஏன் இப்போது எங்கள் நெய்வேலியிலே இருக்கிற நெய்வேலி நகர காவல் நிலையத்தில் செல்வமுறைகளை விசாரணை என்ற பெயரை அடித்து துத்தரவு செய்து இன்றைக்கு அவர் மருத்துவமனை கொண்டு வரப்பட்ட வகையில் இறந்து போனார் என்கிற வழக்கு இருக்கிறது. இந்த வழக்குக்காக இந்த நாட்டில் இருந்து என்னிடத்தில் பேசாத காவல்துறை உயர் அதிகாரிகள் இல்லை. இந்த வழக்கிலிருந்து எப்படியாவது வேல்முருகனை பின்வாங்க வைத்து விட்டால் இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் செய்துவிடலாம் என்று முயற்சித்தவர்கள் 100கணக்கிலே. ஆனால் நான் சொன்னேன், ஒரு உயிர் பறிபோய் இருக்கிறது. போன உயிருக்கான நீதியை பெறுகின்ற வரையில் நாட்டுடைய எவ்வளவு பெரிய கொம்மன் சொன்னாலும் இந்த வேல்முருகன் அன்புக்கு அடிமையா ஆகுவான். உங்க ஆணவத்திற்கு உங்க அதிரடி படைக்கெல்லாம் வேல்முருகன் ஒரு காலத்திலும் அடிமையாக பார்த்தான். எத்தனை இந்த மாவட்டத்தில் இருக்கிற யாரோ ஒரு டிஎஸ்பி சாமிநாத வீட்டிலே பேசிக் கொண்டிருக்கிற போது திடீரென்று 2 பேரை சட்டையை கொத்தாக பிடித்து நிறுத்தார் என்றார்கள். தவறு செய்தால் என் தோழர்களை பிடித்துக் கொண்டு போய் நாங்கள் இன்றைக்கு சிறைப்படுத்தியிருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், இங்க பத்திரிகை நண்பர்கள் குமுதம் ரிப்போர்ட்டர் பத்திரிகையிலே விரிவாக 2 பக்கம் ஸ்டோரி வந்திருக்கிறது, படித்து பாருங்கள். அந்த பத்திரிகை இன்னும் சொல்லப்போன ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பிஜேபிக்கு ஆதரவாக எழுதி கொண்டிருந்த பத்திரிகை களத்திலே வந்து இறங்கி ஆய்வு செய்து பதிவு செய்திருக்கிறார். கர்ப்பிணி பெண்ணை தாக்கி காவலரை தாக்கி பாமகவை வெளியேற்ற வேண்டியிருக்கிறார். இரும்பு கரம் கொண்டு அழைக்க வேண்டும் என்று பதிவு செய்திருக்கிறார். யாரை? தமிழக வாழ்வுரிமை கட்சிக்காரர்களை குவித்து விட்டு வீதியிலே வந்து சண்டையிட்ட அந்த கோமாளி பைகளை. சாமியாருடைய அக்கா காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்க போறாங்க. அங்க எங்க ஒன்றிய செயலாளர் சொந்த உழைப்பு வெளிநாட்டுக்கு போய் உழைச்சி ரத்தம் செஞ்சு
டாடா சும்மா நிக்குது, டிஐஜி வண்டி நிக்குது, எஸ்பி வண்டி நிக்குது, பல ஏஎஸ்பி ஏடிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் வண்டி நிக்குது. உங்க அதிரடிப்படை எல்லாம் அணிவகுத்து வருது, எல்லா வாகனமும் நிறுத்தப்பட்டிருக்குது. அந்த இடத்துல இந்த குடிகார கும்பல்கள் வந்து அந்த வண்டியை அடித்து நொறுக்கிறார்கள் என்று சொன்னால் இதுவரையிலும் அவரை கைது செய்திருக்கிறீர்களா? உங்க ஸ்டேஷன் புட்டேஜில் இருக்கிறதா? யார் அடிச்சவங்க? ஏன் கைது செய்யல? நான் டிஜிபியிடம் பேசிய பிறகு, ஐஜியிடம் பேசிய பிறகு, உளவுத்துறை தலைவர் ஐஜியிடம் பேசிய பிறகு நாங்க செக்ஷன் ஆல்டர் பண்றோம். சரி, ஆல்டர் பண்ணீங்களே, தப்பு செய்தவனால இல்ல நீங்க எஃப்ஐஆர் போட்டு தின்னாசவன் கேட்டுக்கு வெளியே உங்க இன்ஸ்பெக்டர் கூட்டப்பட்டு வீட்டுக்கு உள்ள இருக்கிறவர்கள் வீதியில வந்து கத்தி எடுத்துட்டு வந்து மேற்படி எதிரிகளை யாராச்சும் தாக்குறாங்க, தாக்க முயற்சித்தாங்களா? ஒரு வீடியோ ஒரு புட்டேஜ் கொடுங்க. அவர்கள் பெண்களும் ஆண்களுமாக சேர்ந்து அவர்கள் வீட்டுக்குள்ளே அவர்களை தற்காத்துக் கொண்டார்கள். அதையும் தாண்டி எங்கள் சாமி மாவட்டத்தினுடைய வண்டி அடித்து ஒழுக்கப்பட்டிருக்கிறது, பகுத்தருடைய வண்டி அடித்து ஒழுக்கப்பட்டிருக்கிறது, தேவர் வண்டி அடித்து ஒழுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனச்சாட்சி இல்லாம பிபி டாக்டர் போடல. கேட்டா மறந்துட்டாங்களாம். மறப்பீங்க, எங்களுக்கும் காலம் வரும், நேரம் வரும். இப்படி பல வழக்குகளை திமுறா பேசி ஆணவத்தோடு நடந்து கொண்ட சித்தரசு என்கிற எஸ்பி இந்த வேல்முருகனால் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு சட்டையை கைட்டி ஆயுதங்களை வாங்கி பிரேம்குமார் இது போன்றுதான் செய்யாத கொலைக்கு என் மீது கொலைகளுக்கு போட்டு கடலூரிலே வந்து உட்கார்ந்து கொண்டு வேல்முருகனை நான் சுட்டு பிடிப்பேன்னு சொன்னான். நான் சொன்னேன், நீ வேற ஒண்ணு பிடிக்குன்னு சொன்ன. அதே சூடாக்கார சொல்லி இங்க பெண்கள் இருக்காங்க. நான் சொல்லல, திமுறா பேசலாம். என்ன நிலைமை? அவன் எஸ்ஐயா இருக்கும் போது எங்கெங்க அத்துமீறனா, எங்கெங்க பொய் வழக்கு போட்டான்னு சொல்லி தூத்துக்குடியில தொடங்கி கன்னியாகுமரியில இருந்து காஞ்சிபுரத்துல இருந்து கடலூர் வரையிலும் எல்லா ஆவணங்களையும் எடுத்து பல பேர், பல மனித உரிமை அமைப்பாளர்கள் சுப்ரீம் கோர்ட்ல, சென்னை ஹைகோர்ட்ல போடப்பட்ட வழக்குகளை எல்லாம் கைவிட்ட நிலையில் இந்த நாட்டுடைய 3 மாநிலத்தினுடைய தலைமை நீதியரசர்களாக இருந்தவர்களை கொண்டு மீண்டும் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கை தூசு தட்டி எடுத்து அதன் ஊடாக சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பி அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு வேல்முருகன் கேட்ட கேள்விக்கு நியாயமான பதிலை தருகிறேன் என்று சொன்னார், நியாயமான நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்னார். சில காலங்கள் ஆட்சி, சில மாதங்கள் ஆட்சி, முதல்வர் எடுக்கவில்லை. என்னை அழைத்து சொன்னார், வேல்முருகா அவன் ஐபிஎஸ் வாங்கிட்டான், கன்வெர்ட் ஐபிஎஸ் ஒரு எஸ்பியா இருக்கிறான், அவனை போய் நீ நடவடிக்கை எடுக்க சொல்றீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா போலீஸ்காரங்க என் மேல கோச்சுப்பாங்களே, ஒத்துழைப்பு தர மாட்டாங்களே பிற்காலத்தினார். அப்ப நீங்க இதுல இந்த பழி நீங்க சுமக்காதீங்க, எல்லா போலீஸ்காரும் ஒத்துழைப்பு கொடுக்கிற பரவாயில்லை, எல்லா பழியும் நானே சுமக்கிறேன் என்று நாட்டுடைய உள்துறை செயலாளர் என்று சொல்லக்கூடிய ஹோம் செக்ரட்டரியை நாட்டுடைய டிஜிபி அழைத்து நடமாடும் சட்டப்பேரவை குழுவின் தலைவராக கவர்மெண்ட் ஆஃப் அஷூரன்ஸ் கமிட்டியுடைய சேர்மனாக இருக்கின்ற போது ஹோம் செக்ரட்டரி டிஜிபி அழைத்து 24 மணி நேரத்தில் நீதிமன்ற அவமதிப்புக்குள்ளான பிரேம்குமார் எஸ்பி நீங்கள் டிஸ்மிஸ் செய்கிறீர்களா? டிஜிபி அவர்களே, உங்களை நான் சஸ்பெண்ட் செய்யட்டுமா என்று கேட்டு டிஸ்மிஸ் செய்வதன் மேற்கொண்டு தமிழ்நாட்டின் சட்டமன்ற வரலாற்றுடைய ஆவண குறிப்புகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்ற இங்க எங்க சாமினாரையோ பகுத்தறிவோ ஏனைய கட்சி நிர்வாகிகளோ அவன் இவன் என்று ஒருமையில் பேசுவது, காவல் நிலையத்துக்கு வரவைத்து அசிங்கப்படுத்துவது, சட்டையை பிடிப்பது, மிரட்டுவது இருந்தால் உங்களுக்கு எல்லாம் கணக்கெடுக்கப்படும், நாட்குறிப்பு பக்கங்களில் குறித்து வைக்கப்படும். கால நேரம் வரும்போது வேல்முருகன் அடிப்பான். ஒரு காலத்தில் முடியாது, சட்டம் ஏற்படும். சாதாரண மனிதன் நடமாட முடியும். அதுக்கு இந்த 3 எஸ்பி மொத்தம் 2 பேர் இல்ல. அதனால நீங்க எல்லா கட்சிக்கார மேலையும் வேல்முருகன் நினைச்சிடாதீங்க. வேல்முருகன் இருக்கிற கூட்டத்திற்காக என்னை நம்பி யாருக்கு நான் பொருள் நலம் பணம் கான்ட்ராக்டர் ஒப்பந்தம் கொடுத்து வரல. இங்க இருக்கிற இந்த கூட்டம் எல்லாம் என் உழைப்பு நம்பி, என் அன்பு நம்பி எனக்கு பின்னால் வந்த கூட்டம். இந்த கூட்டத்தில் இருக்கிற பகுத்தறிவு மனைவியோ, சாமிநாதையோ, சாமிநாதர் மனைவியோ இல்லை, இங்க இருக்கிற எண்ணற்றோர்கள் உலக சதிவாக இருக்க, கற்பையாக இருக்கிறார், அது இளந்தமிழாக இருக்கலாம், எந்த இடத்துல ஜெயபாலாக இருக்கலாம், யாராக இருக்கிறார்கள் இருக்கலாம், காஞ்சிபுரத்துடைய ஒடீசராக, சந்துரை ஒடீசராக யாராக இருக்கலாம். என்னை நம்பி வந்த என் கட்சியுடைய தொண்டர் மீது ஒரு சிறு விரல் சட்டத்திற்கு புறம்பாப்பட்டால் கூட வேல்முருகன் எவர்காத்த கிரி போல் காத்திருப்பான். என்னைக்கு உங்களுக்கு கணக்கு தெரிவிப்பான்னு தெரியாது. ஆனா இப்ப சொல்றேன், இந்த மாவட்டத்தில் இவ்வளவு அநியாய அக்கிரமம் செய்த இந்த கும்பல் மீது உரிய பிரிவுகளிலே வழக்கு பதிவு செய்து
சட்டத்தை நிறுத்தியவர்களை கைது செய்து தண்டிக்கப்படுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு என்று ஒரு முத்திரை காட்டு நீதிமன்றம் இருக்கிறது. அந்த நீதிமன்றத்தில் பல பேருக்கு நாங்கள் தீர்ப்பு எழுதியிருக்கிறோம். பல பேருக்கு நாங்க பார்க்காத வழக்கில் நாங்க சந்திக்காத நீதிமன்றம் இல்ல. எனக்கு வழக்காரவங்க நீங்க தமிழ்நாட்டில் 12 பேர் உயர் நீதிமன்றத்தோட நீதிபதியா இருந்து அதுல 3 பேர் ஓய்வு பெற்று போட்டார். அப்பதான் பாத்துங்க, வேலூருக்கு வழக்காரன நீதிபதிகள் மட்டும் 12 பேர் பின்னாடி ஹைகோர்ட் ஜட்ஜி ஆகி அதுல 3 பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. இன்னும் 9 பேர் எனக்கு வைக்கலாங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த அரசு ஸ்டேட் பிபி வந்து செல்வமுறைகளுக்கு நான் கேட்ட ரீபோஸ்ட் பாண்ட் தரவே தராதீங்க. அது லாக்அப் டெத்தே கிடையாது, நாங்க அடிச்சே கொள்ளல, இதுல நீங்க கொடுத்தீங்கன்னா நாளைக்கு எல்லா கேஸ்லயும் கொடுக்கணும் சொல்லி ஒட்டுமொத்த அரசாங்கத்துடைய பிபியும் அத்தனை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்களும் அத்தனை அரசு இயந்திரமும் ஒட்டுமொத்தமா வந்து இருந்துச்சு. ஒத்தாரா வேல்முருகன் இன்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் மீண்டும் பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அதுவும் வேல்முருகன் இறந்த செல்வமுடைய மனைவி பிரேமாவை வைத்த ஜிப்மரிலே நடைபெற வேண்டும். தமிழ்நாட்டு மருத்துவர் மீதும் தமிழ்நாட்டு எடப்பாடி மீதும் எடப்பாடி அரசுக்கும் கீழ் இருக்கிற இந்த மருத்துவத்துறையை நாங்கள் நம்ப முடியாது என்று நாங்கள் கேட்ட தீர்ப்பை இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். இதுவே ஒரு உதாரணம். எச்சரிக்கை செய்கிற காவல்துறை ஏதோ இலக்கண சாமியார் ஒரு இலக்கணமான ஆளு, அவன் சொந்த ஊர்ல இருந்து மாமியார் வீட்டுல வந்து தங்கி இருக்கிறாங்க. மாமியார் வீட்டுல இருக்கிற மச்சான் பங்கு மங்காளி வருவான், சொந்த ஊர்ல இருந்து பங்கு மங்காளி வருவான். அதை மட்டும் கருத்துல கொள்ளுங்க. ஏதோ அங்க வந்திருக்காரு, நீ என்ன வெளியூர்ல இருந்து இங்க தங்கி இருக்கிறிய, அதனால நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போய, அட்ஜஸ்ட் பண்ணி போய. ஏன் நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? யார் தாலியா இருக்கோம்? யார் ஊர் கொள்ளை அடிச்சோம்? சாமி என்ன எந்த தப்பு ஈடுபட்டார்? சுயமரியாதை சார்ந்த விஷயத்தில் அது குடும்ப மனைவியா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், மச்சன்சியா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், கட்சிக்காரனா இருக்கலாம். எங்களை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு சிறு ஆபத்து ஒரு பிரச்சனை என்று சொன்னாலும் கூட அதற்காக நாங்க வந்து நிற்போம். அப்படிதான் சாமிநாதன் இருக்கிறார். நீங்க எத்தனை முறை எஸ்பி, சம்பந்தப்பட்ட டிஎஸ்பி, சம்பந்தப்பட்ட காவல்துறை டிஐஜி, ஐஜி எல்லாரையும் நான் நேரடியாக பேசி முறையாக காவல்துறை அங்கொன்றுமாக நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறார்கள். குறிப்பா இந்த மாவட்டத்துடைய எஸ்பிசி என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் பிரான்ச் அட்டாச்மெண்ட்ல இருக்கிற இங்க இருக்கக்கூடிய அந்த காவலர்கள், அந்த ஆய்வாளர்கள் கிட்ட உங்க தரப்புல என்ன நியாயம், என்ன நடந்தது, உண்மையை சொல்லுங்க. ஏன்னா நேர்மையான உளவுத்துறை தலைவராக ஈஸ்வரமூர்த்தி ஐபிஎஸ் என்கிற ஐஜி இருக்கிறார். அவர்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரையும் டிஜிபியும் சட்ட வழியும் காப்பதற்கான உளவு தகவல்களை சேகரித்து முதலமைச்சர் கவனத்திற்கும் டிஜிபி கவனத்திற்கும் கொண்டு செல்லக்கூடியவர். அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் கண்டிப்பாக தவறான தகவலை சொல்ல மாட்டார்கள். ஆனால் உங்க இடத்தில் யார் வம்பு தும்புக்கு வந்தாலும் நீங்கள் அவர்களிடத்திலே தகவல் சொல்லுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இப்ப இருக்கிற நம்ம எஸ்பி கான்ஸ்டபிள் நம்பி தகவல் சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆனா இங்க இருக்கிற ஒரு எஸ்பி கான்ஸ்டபிள் ரொம்ப சாதி பாசத்துல ஒரு தரபட்சமாவே எஸ்பிக்கு தகவல் சொல்லிட்டு இருக்கிறார். அவர் பேர கூட ஏதோ சொன்னாங்க, வேண்டாம் இன்னும் 6 மாசம் தான் உங்க ஆட்சி, உங்க அதிகாரம், உங்க கூட்டணி, உங்க எடப்பாடி சப்போர்ட், உங்க போலீஸ் சப்போர்ட் எல்லாம் 6 மாசம் கழிச்சிருந்த ஆட்சியும் மாறும், காட்சியும் மாறும். நாளைக்கு சாமியார் வீட்டுல வந்து நீங்க நிக்க வேண்டி வரும். அதனால லோக்கல் எஸ்பி கான்ஸ்டபிளா இருக்கிறவங்க நான் கேட்கிறேன், சாமிநாத படையாச்சுன்னா சாமிநாத யாரியா? சாமிநாத படையாச்சி, சாமிநாதனுக்கு தலைவனா இருக்கிற வேல்முருகன் ஒரிஜினல் படையாச்சி. சாமிநாத படையாச்சி நாங்க ஏற்றுக்கிறோம். ஆனா சாமிநாதனுக்கு தலைவரா இருக்கிறவன் ஒரிஜினல் படையாச்சி சொன்னாச்சு. நான் சாதிக்காக கட்சி நடத்த, நான் என்னை வருகின்ற ஒட்டுமொத்த தமிழ் சாதிக்காக கட்சி நடத்திக்கிட்டு அவருக்கு நடத்துகிறேன். அதனால குருவின் தாய், குரு தங்கச்சி, குருவுடைய மகன், குருவுடைய மருமகன், அதற்கு பிறகு இன்றைக்கு சாமிநாதன் வீடு, மாவட்ட நிர்வாகமே, மாவட்ட காவல்துறையே, தமிழக அரசே, தமிழக காவல்துறையே முறையான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பொய் வழக்கு போட்டிருக்கிற என் கட்சிக்காரர்கள் போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய்து உண்மையான குற்றவாளிகளை நீங்கள் கைது செய்யவில்லை என்று சொன்னால் உங்கள் ஐயாவையும் பார்க்க, உங்க சின்ன ஐயாவையும் பார்க்க என் முந்திரிக்காடுகளை தாண்டிதான் சொல்லணும். நீ சென்றதிலிருந்தோ, ஆட்சி மன்றத்திலோ, ஜெயலலிதா இலக்கணம் போடுறதோ
நேரா ஹெலிகாப்டர்ல போய் தைலாபுரம் தோட்டத்தில் இறங்க முடியாது. யாரை வச்சுங்க இங்க நீங்க ஏதாச்சும் காட்டினீங்கன்னா வேலுமருடைய தமிழர் படை முந்திரி காட்டி உங்களுக்கான தமிழக தலைவர் எச்சரிக்கை. என்றைக்காவது நாங்க உங்களை பத்தி பேசிருக்கோமா? என்றைக்காவது சாதிகளை குறித்தோ ஐக்கிய குறித்தோ இங்க இருக்கிற திருமாவளவன் குறித்தோ இங்க இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியான தெரியும். அங்க இருக்கிற ராமதாஸ் தூண்டி விடுற பதவிக்காக கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு கோடிக்கணக்கில் சிமெண்ட் ரோடு வாங்கிட்டு கம்பியை வாங்கிட்டு மாமூல் வாங்கிட்டு லாரி விட்டுக்கிட்டு கொள்ளடிச்சுட்டு கிடக்குறீங்க. அதனால அங்க இருந்து தயாரிப்பது என்ன சொல்றாரு ஏது சொல்றாரு ஒரு சிந்திக்க மனசு இல்ல. அவர் அதுதான் அடிப்பாரு கொடிய உடனே ஒழிப்பீங்க. இப்படிதான் நீங்க கிடக்குறீங்க. ஆனா என் கட்சிக்காரர்களை நான் அறிவிப்பூர்வமாக சொல்கிறேன். நேற்று கூட என்னுடைய தம்பிமார்கள் கொடியேற்றணும் சொன்ன போது வேண்டாம் போலீஸ் சொல்லியிருக்காங்க அமைதிக்காரங்க பரவாயில்ல இன்னொரு நாளை கொடியேற்ற நிகழ்ச்சி வச்சு நடத்துங்க சட்ட ஒழுங்குக்கு நம்ம மதிப்பளிப்போம் சொல்றோம். ஆனா நீங்க அப்படி உங்களுடைய பேச்சு கேட்டு இப்ப பாருங்க எஸ்பி வந்து ஸ்பாட்ல பார்ல வந்து 5 வண்டியா போங்க. நான் இறங்கி நான் சொன்னேன் என் வண்டி செந்தாமர வண்டி முத்துலட்சுமி வண்டி நாங்க ஒரு 5 வண்டி முன்னாடி போறோம். அடுத்து ஒரு 5 வண்டி அனுப்புங்க. எங்க தலைமையிலே சிலரும் எங்க ஆசிரியர் சின்னவரையும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. எங்க தம்பிமார்கள் யாரும் ஒரு சிறு பிரச்சனையில் ஈடுபட மாட்டார்கள் சொன்னோம். நான் எப்படி சொன்னோனோ அது போன்று என் தோழர்கள் அமைதி காலத்தில் ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள். காரணம் நான் ஒரு மகிழ்ச்சியான எங்கள் இல்லத்தில் என் தங்கையின் திருமணத்துக்கு வந்திருக்கிறோம். என் கட்சியுடைய தீவிர தொண்டருடைய இல்லத்தில் எந்த ஒரு அசம்பாவிதமும் அப்படி வருகின்ற போது இங்கே ஒரு கலாட்டா ஏற்பட்டது அடிதடி ஏற்பட்டது ஒரு ரத்தம் சிந்தியது ஏது மரியாதை இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்து ஒருவருக்கு ஒரு பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்பதிலே காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தோம். ஜெயங்கொண்ட வழியா வரக்கூடாது நீங்க ஆண்டிமலம் வழியா வரக்கூடாது நீங்க ஏத்துக்கிட்டோம். 5 வண்டியா தான் போகணும் நீங்க ஏத்துக்கிட்டோம். ஒட்டுமொத்தமா அந்த வண்டிகள் எல்லாம் ஒண்ணு அணிவக்கூடாது நீங்க ஏத்துக்கிட்டோம். அழுவூர்ல கொடி ஏற்கக்கூடாது நீங்க ஏத்துக்கிட்டோம். 500 பேர் இனிப்பு விழா இன்னைக்கு வேண்டாம்னு சொன்னீங்க ஏத்துக்கிட்டோம். இவற்றை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மாவட்ட எஸ்பி அவர்களுக்கும் இந்த சராகத்துடைய டிஐஜி மற்றும் ஐஜி அவர்களுக்கும் நேர்மையான உளவுத்துறை அதிகாரிகளுடைய வேண்டுகோளுக்கும் நாங்கள் மதிப்பளித்து போகிறோம் என்பதற்காக நாங்கள் கோழைகள் அல்ல, நாங்கள் மாதவன் தமிழரசன் வழிவந்தவர்கள். தமிழ்நாடு விடுதலைக்கு ஆயுத வேண்டி களமாடிய சோழர்களோடு களத்தில் இன்று களமாடியவர்கள். எனக்கும் சிறுவயதில் இருந்த செந்துரை மண் ஆண்டிமல மண் இருக்கிற கூவக மண் எல்லா கிராமங்களையும் தெரியும். சோழர் இளவரசரோடு ராமசாமியோடு அறிவோடு இன்னும் இருக்கிற வெளியோடு வல்லத்திலிருந்து ஆண்டிமலத்தில் துப்பாக்கி கைப்பற்றியிலிருந்து எல்லாம் எனக்கு தெரியும். மாணவர் பருவத்தில் இங்கே இருந்து மக்கள் உணவளிக்க சொல்லி மக்களோடு சாப்பிட்டு மக்களோடு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களை சந்தித்தவன். அதுதான் நான் சொன்னேன் இந்த ஏரியாவில் எனக்கு தெரியாத கிராமங்கள் இல்ல, எஸ்பி இல்ல, ஐஜி இல்ல, டிஜிபியே வந்து தடுத்தாலும் நான் இந்த திருமணத்தில் இருசக்கர வாகனத்தில் தனியாக வந்து கலந்து கொள்வேன். வேல்முருகனை தடுக்கிற அளவுக்கு அல்லது வேல்முருகன் கிட்ட வந்து நிக்கிற அளவுக்கு சாமிதுரை முதல் இந்த கட்சிக்கு ஒன்றிசலாக நியமன கட்டணம் கொடுத்தவனே வேல்முருகன் தான். நான் தான் இந்த மாவட்டத்துக்கு தேர்தல் அதிகாரி. ஜெயமுடித்துல நம்ம கோரிக்கை செல்வராஜ் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி லாட்ஜில் தங்கி மாவீரன் குரு மாவட்ட செயலாளராகவும் சாமிதுரை வைத்து உள்ள பல பொறுப்பாளர்கள் ஒன்றிசலாக நியமிப்பிற்கு தேர்தல் அதிகாரியாக இருந்து பணியாற்றியவன் வேல்முருகன். அதனால சாமிதுரை தம்பி சாமிதுரை உறவு எல்லாம் எனக்கு தெரியும். அது வைத்தியாரு உறவு யாருக்கு தெரியும். நான் இப்ப எல்லாரும் இங்கே சாப்பிட்டு அமைதியா நீங்க இருங்க. ஒத்தால நான் ஒரே இருசக்கர வாகனத்துல போறேன். ஒரே ஒரு பாமக வேற யாராவது கிட்ட சொல்லுங்க வரமாட்டான். அவனுக்கு தெரியும். அவன் வந்து ராமதாஸ் அங்கிருந்து கூட சொல்லிட்டான். சரி ஏதாச்சும் ஒரு செய்தி ஆகணும் பரபரப்பு பார்க்கணும் செய்தியோட காத்தணும். சாமிநாதன் கத்தி எடுத்துக்கிட்டோ கை எடுத்துக்கிட்டோ கேட்டு உள்ள போனா என்ன நடக்கணும் தெரியும். அதனால ஒரு பரபரப்புக்கு நான் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு வண்டியை விட்டு கல் எடுத்து வண்டி எடுத்து ஓடிவிட்டான். அப்புறம் சாயங்காலம் கூட இருக்கிற 10 பேர் எட்டி பிடிச்சா கூட ஒருத்தரும் தேர மாட்டான். ஏன்னா எல்லாம் தண்ணி சரக்கு ஒருத்தருக்கு நிலவரம் இல்லை. அதனால நாங்க அவர் தூண்டி விடுறதுக்காக நாங்க உங்க ஊர்ல இருக்கிற அப்பாவி பொண்ணு மேல கல் வீசுறதோ உங்க வீட்டு சனிப்பானை உடையதோ நீ நேற்று இப்ப போய் ஆட்டு நாங்க வந்து போச்சு ஐயோ நான் பழைக்க மாட்டேன் ராமச்சந்திர அவரை பத்தி இருக்கிறீங்க அந்த மாதிரிலாம் இல்ல. நாங்களாம் அப்படிப்பட்டவங்களே கிடையாது. நாங்க பொறுமையா இருப்போம், விட்டு கொடுத்து போவோம். அதான் சொல்லுவாங்க சாம பேத தர்ம தண்டம் அப்படின்னு. இது மாதிரி 3 முறையா பார்த்துட்டோம்.
இனிமேலும் இந்த காவல்துறை ஒழுங்கா நீங்க இவங்களை அடக்க வேண்டிய விதத்துல அடக்கி வைக்கிறேன்னா உங்களால முடியலன்னா நீங்க விட்டுருங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு கையெழுத்து கும்பிடுறோம். நாங்க நேரா களத்துல சந்திச்சுக்கிறோம். ஒண்ணும் பிரச்சனை. அதனால காவல்துறை நிர்வாகம் போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டத்தின் பிரகாரம் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக இந்த திருமண நிகழ்வு ஊடாக நான் முன்வைத்து என்னுடைய அருமை தம்பி பகுத்தறிவு அவர்கள் இன்றைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவராக இருந்த போது நான் கட்சியை தொடங்கிய காலத்திலிருந்து என்னோடு தொடர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு சிறப்பான இன்னும் கேட்க போன பகுத்தறிவு வந்து இந்த அரியலூர் மாவட்டம் தான் பிறந்தாரா, தமிழக பிறந்த இந்த மண்ணில் இந்த மல்லம் இந்த கோவகம் இந்த ஜெயமொண்ட இந்த பகுதி இளங்கரமூர் என்று சொல்லக்கூடிய இந்த செம்மண் இந்த வீரம் செறிந்த விடுதலை போருக்கு நிறுத்திட்ட இந்த தோழர்கள் உறவாடி இந்த மண்ணில் பிறந்தாரா என்கிறதுக்கு ஒரு நேர் எதிர்மறை குணம் கொண்டவர். அமைதியின் மறு உருவம், யாரையும் அதிர்ந்து பேச மாட்டார். அவங்க அப்பா அப்படி, அவங்க தாத்தா அப்படி, அவங்க குடும்பம் அப்படி. ஆனா அப்படியேப்பட்ட பகுத்தறிவினுடைய மனைவியின் மீது அடி விழுந்தது என்ற உடனே அங்கு முழுவதும் தூங்கவில்லை. உடனடியாக மாவட்டத்துடைய உயரதிகாரிகள் டிஐஜி, ஐஜி, எஸ்பி, டிஜிபி இரவு 1:30 மணி வரை 2 மணி வரையிலும் நான் சாமிநாதனுடைய பகுத்தறிவோட தொலைபேசியை பேசிக் கொண்டிருந்தேன். உடனுக்குடன் தகவலை சொல்லிக் கொண்டிருந்தேன். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் எஸ்பி அங்க இருப்பார்னு சொன்ன இருந்தார். எஸ்பியால முடியல, எஸ்பி கொண்டு போய் கூட்டத்தை தயார் பண்ணி வெளியே கொண்டு போறாங்கன்னா அடுத்த 5 நிமிடத்தில் அங்க டிஐஜி இருப்பார் என்று சொன்னேன். டிஐஜி இருந்தார். ஆக வேல்முருகன் எம்எல்ஏவா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வேல்முருகன் என்கிற அந்த நேர்மையான பெயருக்கு இன்னமும் கண்ணியமிக்க தமிழ்நாட்டுடைய உயர்காவல்துறை அதிகாரிகள் என்னுடைய பேச்சுக்கும் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் நியாயம் தர்மத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் நாங்கள் அமைதி காக்கிறோம், அவர்களை நம்புகிறோம். இப்ப கூட எஸ்பி இறங்கின நான் சொன்னேன், கண்டிப்பா நான் நடவடிக்கை எடுக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்று காலை, நேற்று காலை திருச்சி ஜனகத்துடைய ஐஜி ஜெயராமன் ஐபிஎஸ் அவர்கள் சொன்னார், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க என்று சொல்லியிருக்கிறார். சட்ட ஒழுங்குத்துறை ஸ்பெஷல் டிஜிபியிடம் பேசினேன், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்னார். தமிழ்நாட்டுடைய டிஜிபி திரிபாதி அவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு பேசினேன், கொஞ்சம் பொறுமையாக உரிய நடவடிக்கை நான் எடுக்க சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறேன் என்று சொன்னார். அதற்காக நாங்கள் அமைதி காக்கிறோம். நாங்கள் ஒன்றும் கோழைகள் அல்ல. இன்னும் கொஞ்சம் மேலே போய் சொல்றேன், நான் ஒன்றும் புத்த இயேசு காந்தி அல்ல. புரியுதுங்களா? எதற்கு ஒரு லிமிட் உண்டு, எதற்கு ஒரு லிமிட் உண்டு. எல்லாவற்றையும் சந்தித்து நான் சந்திக்காத வழக்கே இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசியல் சட்டத்தில் எத்தனை ஈபிக்கோ இருக்கோ அத்தனை பிரிவுகளை நான் மட்டுமல்ல, என் அண்ணன், என் தம்பி, என் கூட இருந்த நண்பர்கள் மாவுங்க ஆனது கூட பேர் சொன்னார தடான்னு. நாங்க தடா பொறா குண்டாசி எல்லாத்தையும் சந்திச்சிட்டோம். இருந்தாலும் நாங்கள் ஜனநாயக வழி நின்று நாங்கள் எங்களுக்கான தர்மத்தையும் நீதியும் கோரிக்கிறோம். மாவட்ட எஸ்பி அவர்களும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் கண்ணியத்தோடு, நியாயத்தோடு, தர்மத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக எங்களால் முடியல. அவங்க அராஜகம் அதிகமா இருக்கு. அவர் அதிகாரியை உள்ள வச்சு கூட்டுவாரா, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? இன்னொரு கட்சி மாவட்டத்தில் பகிரங்கமா குளமரத்தில் விடுவாரா, அதுல கைது செய்ய மாட்டாங்களா? அப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாரா, அதுலயும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? அப்படி என்னமோ சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க, ஊட்டு கறக்காத புள்ள ஊடு கலந்துமாங்க. அந்த மாதிரி உங்க காவல்துறைக்கு அவர்கள் அடங்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு அடங்குவார்கள், இல்லை என்றால் அடக்கப்படுவார்கள் என்பதை சந்தோஷ் அவர்களுக்கும் பாலக்குறிஞ்சி அவர்களுக்கும் நாங்கள் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. இருவர்களும் பிஇ பட்டதாரிகள், படித்தவர்கள், நல்ல குடும்பத்தின் பிள்ளைகள். ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்பங்களிலே விட்டுக் கொடுத்து சமபங்கள் எடுத்து நல்லது ஒரு வாழ்வை வாழ்ந்து காட்டி சாதனையாளராக அவர்கள் திகழ வேண்டும். அவர்கள் பிள்ளை செல்வங்களும் எதிர்காலத்தில் தமிழ் சமூகம் போற்றக்கூடிய ஒரு இடத்திற்கு வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கல்வியை தந்து நம்முடைய இந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் கல்வி பெற்றால் மட்டும்தான் இன்று வாழ முடியும் என்கிற நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல பிள்ளை செல்வங்களை பெற்று சமூகத்திற்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றக்கூடியவர்களாக வளர்த்திருங்கள் என்று கேட்டு எனது அருமை தோழர்களே, அரியலூர் மாவட்டத்தின் நிர்வாகிகளே, உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். நீங்க நான் சொன்ன மேற்படி நம்ம பங்காளிகள் குடிச்சிட்டியே ஊர்த்தாலே ஆட்டு அவனாலே ஆட்டுகிறான். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட பழக்கத்திற்கு மட்டும் எனது என்னோடு இருக்கிற தோழர்கள் நீங்கள் அதிக ஆகாதீர்கள். நான் கூட சண்டையோட சாரம்சத்தை விசாரிப்பேன்.
யாரும் குடிச்சிட்டு ஏதாவது சண்டை வளர்த்து அதனால சண்டை வந்துச்சுன்னா அதுக்காக நான் போனை எடுக்க மாட்டேன். ஏன்னா இவன் குடிச்சிட்டு தேவையில்லாம சண்டை வளர்த்தி அந்த ஊர்ல அமைதியா இருக்கிற ஒரு பிரச்சனை உருவாக்கினா அதை என்னால ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கொள்கை உணர்வு. அதுக்காக தான் சொல்றேன், உங்க பக்கம் 1000 நியாயங்கள் இருந்தாலும் நீங்கள் குடிக்கு மட்டும் அடிமையாகி விடாதீர்கள். நாளை உலகம் என்ன சொல்லிவிடும், பத்திரிகை ஊடகங்கள் காவல்துறை நம்மளை சொல்லிவிடுவார்கள், உன் ஆளு குடிச்சிட்டு ஊர் சண்டையை வளர்த்து வச்சுட்டா நீ அவனுக்காக நீ வங்காளத்து வாங்க என்று கேட்பார்கள். அதுக்காக சொல்லுறேன், என் பகுத்தறிவை பிடிக்க மாட்டான். பீடி சிகரெட், தண்ணி, கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது. சாமிநாதன் மருத்துவ சிகிச்சை இருக்காரு, அவரும் வீட்டுல இருந்தாரு, குடிக்கிற குடும்பத்தோட குழந்தைகளோட ஜீவாய் கூட இருந்தாரு. நான் விசாரிச்சேன். ஆக இந்த சண்டை என்பது அநியாயமாக எங்கள் மீது கட்டுவிக்கப்பட்ட ஆட்டத்தின்பால் கட்சி வளர்கிறார். அவரும் அந்த ஊரில் ஒரு தலைவராக உருவாகிறார். மாவட்ட கவுன்சிலில் இன்று 10,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றுவிட்டார். நாளை இந்த மாவட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு மிகப்பெரிய வலுவான கட்சியாக வளர்ந்துவிடும். அதுவும் ராமசாமியுடைய மகன்கள் போன்றவர்கள் எல்லாம் எண்ணற்ற தமிழ்நாடு விடுதலை பணியை பணி செய்தவர்கள் பல்வேறு தோழர்கள் எல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சியை நோக்கி அநீதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கட்சியின் நீர்ப்புறாக்கள் அறிவுறுத்தி நடந்து கொண்டிருக்கிறது. சந்தாமரை ஒரு பக்கம் கொடியேற்றிக் கொண்டிருக்கிறார், முத்துலட்சுமி வீரப்பன் ஒரு பக்கம் கொடியேற்றிக் கொண்டிருக்கிறார், ஊக்கம் ஒரு பக்கம் கடலூர் மாவட்டத்தில் களப்பணியை செய்து கொண்டிருக்கிறார். ஆசிரியர் சின்னதுரை தான் பிறந்த மாவட்டம் இந்த மாவட்டம் என்பதாலே அவருக்கு தெரிந்த சொந்த பந்தங்களை எல்லாம் கொண்டு கட்சியை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் கேள்விப்பட்ட இந்த கும்பல் வன்முறையில் திட்டமிட்டு இருக்கிறது என்பதை நான் அறிவேன். அதனால் உரிய நடவடிக்கைகள் கண்டிப்பாக காவல்துறையும் அரசும் எடுக்கும் என்று நான் நம்புகிறோம். அப்படி இல்லை என்று சொன்னால் காலம் நேரம் வரும். சாமிநாதன் அவர்களே, பகுத்தறிவர்களே, ஏனைய தோழர்களே, இன்னும் ஒரு 6 மாசம் கொஞ்சம் அமெரிக்காருங்க. அப்புறம் இவர்களே உங்கள் காலில் மண்டியிடக்கூடிய வேலைகளை தேர்வுகள் செய்வார் என்பதை தெரிவித்து வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து எல்லா வளம் மற்றும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, என்னோடு வந்திருக்கிற நண்பர்கள் இங்கே உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சாப்பிட்டு இங்கே அமர்ந்துருங்க. என் கூட ஒரு 5 பேர் தான் அவருடைய சின்ன அறை. பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு நான் வருகிறேன். அதுக்கு பிறகு நானும் வந்து பகுத்தறிவு எல்லாத்திலையும் சாப்பிட எல்லாத்துக்கும் வர முடியல. இதுல பகுத்தறிவோட உட்காந்து நானும் சாப்பிட்டு அதுக்கு பிறகு வரேன். நம்ம போகலாம். சாப்பிடாதவர்கள் சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் அமெரிக்காவுக்கு கேட்டுக்கொண்டு, அதே மாதிரி போற வழியில கூட நீங்க இந்த மேலே தொங்கறது இறங்க எல்லை வந்தோடனே ஒரு 10 பேர் எவனே வந்து பொறுத்துட்டு வந்தாங்க. நான் தான் சொல்றேன், என் மேல கை வைக்கிறதுக்கு இந்த மாவட்டத்தில் எவனுமே இல்லை. இதே சாமியோட எங்க கண்ணனுக்கு பணம் போட்டு ஏதோ தெரியாம நடந்து போச்சு, அண்ணா கொஞ்சம் மன்னிச்சிங்க அப்படின்னு கேட்ட காலம்லாம் உண்டு. என்ன தலைமையில சொல்றேன், சாமிதார அதனால அதே சாமிதார எனக்கு பலமுறை போன் அடிச்சு நான் போன் எடுக்கல. அதனால இவங்க வீரம் எல்லாம் எங்க என்னன்னு நமக்கு தெரியும். அதனால நீங்க எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. என்னுடைய கண்ணசி இன்றி, என்னுடைய உத்தரவின்றி நீங்கள் எந்த ஒரு சின்ன எஸ்பி கேட்டாருன்னா நம்ம குழுவோடு இறங்கி ஓடணும். ஒன்று நீங்க பார்க்கப்படாதீங்க. நாம தான் சொல்லுவோம், ஆனாப்பட்ட ராமதாசியே சந்திச்சுட்டோம், இவங்க நமக்கு சும்மா சுசிப்பி. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. மாவீரர் உயிரா இருக்கும் போதே மாவீரரை வச்சு எப்படியெல்லாம் கைது கட்டி பார்த்தா ராமதாஸ் பாட்சா படிச்சுதா. அதனால நான் அமெரிக்கா பார்க்கிற பொதுமக்கள், ஆசிரியர் போன்ற இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர் போன்ற பல்வேறு அமைப்பினர்கள் நம்முடைய நடவடிக்கை பார்க்கிறாங்க, கவனிக்கிறாங்க. நம்ம நேர்மையாக, நியாயமாக, கண்ணியமாக ஒரு அறவழியில நம்முடைய மக்களை சந்திக்கிற அந்த அரசியலை செய்வோம். ஆத்திரம் பண்ணுவோம், போராம பிடிச்சுவோம், எப்படி வேணுமோ நம்ம ஆத்திரம் ஊட்டுவோம், அமளி காப்போம். காலம் நேரம் வருகின்ற போது கணக்கு தீர்ப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மாநில இளைஞரை துறை செயலாளர் அல்லா பகுத்தறிவர்கள் அறிவித்தாளருக்கு நன்றி கூறுவார். இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டு